அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தொடர்ந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் உள்ள ட்ராப்ஸை பற்றி பேசிகிட்டே வர்றேன். பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது கடந்த 12 மாதத்தில் அந்த ஸ்டாக்கினுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேரை பேஸ் பண்ணி கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸை வச்சு இவ்வளவு பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 20 பிஇ 20 பிஇக்கு கீழே இருந்தால் ஃபேர் வேல்யூ நல்ல வேல்யூவேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாக்கை பிடிக்காதீங்க. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் எல்லா ஸ்டாக்குமே நல்லா பண்ணியிருக்கு. நீங்கள் பிடிக்கிற ஸ்டாக் எல்லாமே ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. நான் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கடந்த 10 வருஷமாக, அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம், கொரோனாவுக்கு அப்புறம் 5 வருஷம், அந்த மாதிரி பார்த்து என்ன மாதிரி ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கொடுத்துருக்குறாங்க வருஷம் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேருக்கு நீங்கள் பி/இ ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. உதாரணமாக கொரோனாவுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கு எல்லாமே 40 ரூபா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கொடுத்துருக்கு. ஆனால் கொரோனாவுக்கு முன்னாடி வெறும் 5 ரூபா தான் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ், அதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கொடுத்துருக்கு. அப்படின்னா நீங்கள் 40 ரூபாய்க்கு பிஇ போட்டால் அந்த ஸ்டாக்கினுடைய விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒருவேளை அந்த 40 ரூபாயிலேருந்து பழைய மாதிரி 5 ரூபாய் ஏர்னிங்ஸ் பர் ஷேருக்கு போச்சுன்னா அப்போ ஸ்டாக்கு எவ்வளோ ஒட்டப்படணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட்டு கடைசி 10 வருஷத்தோடைய ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் பர் ஷேரு இப்போது கொரோனாவுக்கு முன்னாடி 5 வருஷம் 5 ரூபானா 25 ரூபா, இப்போ 40 ரூபானா 200 ரூபா. அப்போ 225 ரூபா டிவைடட் பை 10 அப்படின்னு போட்டு 22 ரூபா தான் அதோடைய இபிஎஸ்ஸு. இப்போ கரண்ட் ஸ்டாக் ப்ரைஸுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியாவது பாருங்கள். உங்களுக்கு ஓரளவு வேல்யூவேஷன் புரியும். அகெயின் ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் இந்த மாதிரி ட்ராப்பில் போய் மாற்றிக்காதீங்க. 22 கூட அதிகம்தான் இபிஎஸ். ஏன்னா அந்த 40லேருந்து 22ல் போயிட்டு அதுக்கப்புறம் 5 ரூபாயிலேருந்து கம்மியாக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ பார்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி தான் கேஷ் ஃப்ளோவுக்கும். கொரோனாவுக்கு அப்புறம் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கலாம், எபிட்டா நல்லா இருக்கலாம். கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஒரு 10 வருஷம் கூட ஹிஸ்ட்ரி இல்லாத ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தால் தயவு செஞ்சு அந்த பக்கமே போகாதீங்க. ட்ராக் ரெக்கார்டே இருக்காது. உங்களுக்கு கன்விக்ஷன் ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் பில்டு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் உங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றியும் அந்த கம்பெனியில் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க இன் அண்ட் அவுட்டு தெரியலை அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க்கு தான் ஜாஸ்தி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட்டு, கேஷ் ஃப்ளோவாக இருந்தாலும் எந்த ஃபண்டமெண்டல் பேராமீட்டர் நீங்கள் பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கில் கன்விக்ஷன் வளர்த்தாலும் டாப் லெவல் அனாலிசிஸ் இம்பார்ட்டன்ட்டு சொல்லிட்டேன். இந்த பாட்டம் லெவல் அனாலிசிஸ்லையுமே கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் 10 வருஷமாவது டேட்டாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.